जगद्पति गोपेशु गोपिका कांता राधा कांत नमस्तुते सप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी विषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छ कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमति भक्तिवेदान्त स्वामिनीति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य सतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधारा श्रीवासादि गौर भक्त वृंदा எல்லாருமே ஹரே கிருஷ்ணா ஹரே हरे கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா कृष्ण कृष्ण ஹரே हरे ஹரே हरे ஹரே हरे राम ராமா राम ராம ராமா राम ஹரே हरे ஹரே हरे 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 कृष्णा हरे कृष्णा कृष्ण 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 कृष्णा कृष्ण हरे 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 राम हरे रामा राम रामा राम राम हरे 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 जय जय श्री चैतन्य சாரி ஹரே கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா கிளாஸ் எடுத்து டக்குன்னு ஆட்டோமேட்டிக்கா அது வருது சாரி ஹரே கிருஷ்ணா சோ வந்தாலும் தப்புல மாத்தாதி சொல்லுங்க. சைத்தன்யர் நம்மளுடைய குருதான். சரி சொல்லிட்டா போச்சு ஜெய ஜெய ஸ்ரீ சைத்தன்ய ஜெய நித்யானந்தா எல்லாரும் சொல்லுங்க நெக்ஸ்ட் டைம் பிராக்டிஸ் ஆகும் ஜெய 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 ஸ்ரீ ஜெய ஜெய ஸ்ரீ சைத்தன்யா ஜெய நித்யானந்தா ஜெய ஜெய ஸ்ரீ சைத்தன்யா ஸ்ரீ ஜெய சைத்தன்யா நித்யானந்தா. ஜெய நித்யானந்தா சோ அத வந்து சிங் மாதிரி பண்றோம் ஜெய ஜெய ஸ்ரீ சைத்தன்ய ஜெய நித்யானந்தா ஜெய ஜெய ஸ்ரீ சைத்தன்யா ஜெய நித்யானந்தா ஜெய் அத்வைத சந்திர ஜெய கௌர பக்த விருந்தா ஜெய் அத்வைத சந்திர ஜெய அது சொல்லுங்க ஜெய் அத்வைத சந்திர ஜெய கௌர பக்த விருந்தா அது அது ஒண்டிதான் சொல்றது அவ்வளவுதான் சோ பேசிக்கலி நம்ம ஜம்மம் சொல்லுவோம் இல்லையா அதுக்கு முன்னாடி வந்து பஞ்ச தத்துவம் அப்படின்னா பஞ்சனா 5 தத்துவம்னா என்ன அர்த்தம் பிலாசபி. தத்துவம்னா பிலாசபி தத்துவம்னா ட்ரூத் எல்லாமே தத் அப்படின்றது ட்ரூத் உண்மையை குறிக்கிறது அது வந்து 17 சாப்டர்ல படிப்பீங்க பட் ஸோ அதையும் இங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்க ஸோ இன்னைக்கு வந்து தமிழ் ஸ்லைட்ஸ் யூஸ்வலா முன்னாடி கோ த்ரூ பண்ணி யாராவது ஒருத்தர் படிப்பாங்க இப்பெல்லாம் பண்ண முடியல இன்னைக்கு பண்ணவே முடியல சுத்தமா ஸோ அதனால கொஞ்சம் ஸ்லோவா படிங்க ஸ்கிரீனை ஹரே கிருஷ்ணா ஸோ இன்னைக்கு என்ன சாப்டர் படிக்க போறோம் சாப்டர் 10 ஓகே பட் ஹெட்டிங் என்ன ஹெட்டிங் வந்து விபூதி யோகம் பூரணத்தின் வைபவம் விபூதி யோகா. ரைட் யா விபூதி யோகா ரைட் விபூதி அப்படின்னா என்ன பவர் ரைட் கிருஷ்ணருடைய பெருமைகள் விபூதி பெருமைகள் பவர் இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பவர் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்களேன் ஒரு ஆக்டிங் ஹெட் அப்படின்னு ஒரு பவர் கொடுக்குறாங்கன்னா தென் அன்னைக்கு ஒரு நாள் ஒன் டே சிஇஓ அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் வந்து பவர் அப்படின்றதை குறிக்கிறது ஸோ இவரோட க்ளோரிஸ் எல்லாமே இப்போ அவரோட விபூதிகளும் இருக்கலாம் அவர் அசைன் பண்ண அவங்களோட விபூதிகளும் இருக்கலாம் ஸோ பேசிக்கலி என்ன சொல்றாங்கன்னா நம்மள இருக்கிற என்ன குவாலிட்டி வேணாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு குவாலிட்டி இருக்கும் மேபி அது நல்ல தாட் ஸோ நீங்க போய் திங்க் பண்ணலாம் என்னெல்லாம் எனக்கு நல்ல குவாலிட்டி இருக்கோ அந்த குவாலிட்டி எல்லாமே நல்லதுன்னா சம்திங் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஆர் சம்திங் விச் இஸ் சூப்பர் இப்போ இந்த பார்த்தோம்னா நம்ம இங்க பார்த்தோம்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரேவதி மாதாஜி சொல்லுவாங்க நான் யாருமே ஹர்ட் பண்ணாம பேசுவேன் அப்படின்றது ஒன் ஆஃப் அவர் விபூதி லைக் ஒன் ஆஃப் அவர் குவாலிட்டிஸ் ரைட் இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் குவாலிட்டி ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான குவாலிட்டி வந்து ஹர்ட் பண்றது இப்போ என்ன எடுத்தீங்கன்னா நான் பேசுறது ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருக்கும் ஜென்ரலாவே பை நேச்சரே கொஞ்சம் ரஃபா இருக்கும் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 90% என்ன மாதிரி தான் இருப்பாங்க ரஃபா தான் பேசுவாங்க ரஃபானா பேசுற ஸ்டைல் ஒண்டி இல்லாம பிஹேவியர் எல்லாமே அதுல வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டர் யாராவது ரொம்ப ஸ்வீட்டா பண்றாங்கன்னா அது அதே மாதிரி மார்னிங் மீட்டிங்ல என்ன சொன்னாங்க அட்மின்ஸ் எல்லாம் நீங்க வந்து படிக்கிறது வந்து எல்லாரும் படிக்க முடியாது லெவல் 1ல லெவல் 2ல தான் படிக்க முடியாதுன்னா நாட் கெப்பாசிட்டி வைஸ் டைம் வைஸ் அதனால எந்த அட்மினுமே வந்து கோஆர்டினேட் பண்றச்சே ஸ்லோகாலாம் படிக்க வைக்காதீங்க கடகடன் நீங்களே படிச்சிடுங்க டீச்சர்ஸ் அப்படின்னு அதுவே பத்மராஜன் மாதாஜி நானும் பார்த்துட்டு இருக்கேன் 10 நாள் ஏன்னா ஐ பீன் அன் அட்மின் ஒருத்தருக்கும் சான்ஸ் உயிரை விட்டு பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்றாங்க கண்டிப்பா என்னால பண்ண முடியாது ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம் ஆஃப் த யூனிக் குவாலிட்டிஸ் விச் வில் நாட் பி தேர் இப்போ வந்து இங்கிலீஷ்ல வந்து டபுள் பேக்கர் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ தமிழ்ல விபூதிகள் வச்சுக்கோங்களேன் நம்ம கிட்ட இருக்கிற சில குணங்கள்ல ஏதாவது ஒண்ணு எக்ஸ்ட்ரா எல்லாருக்குமே அப்படி இருக்கும் அழகாவது இருக்கலாம் குணங்களாவது இருக்கலாம் எப்படி வேணா எடுத்துக்கலாங்க அந்த யூஎஸ்பி யூனிக் செல்லிங் பாயிண்ட் ஆர் ப்ரொபசிஷன் நம்மள இருக்கனா அதுக்கு ரீசன் வந்து கிருஷ்ணர் தான் அப்படின்னு
நேத்து வந்து நம்ம பக்தி யோகாவை பார்த்தோம், which is the most confidential யோகா, which is why of all the yoga king of yogasன்னு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரி வந்து இன்னும் கண்டினியூ ஆகும். எப்படி கண்டினியூ ஆகும்னா, கிருஷ்ணருக்கு வந்து எல்லாம் சொல்லிடுவாரு அவரு. இப்போ இன்னைக்கும் நாளைக்கும் சாப்டர் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ். எப்படின்னா இன்னைக்கும் நாளைக்கும் டைரக்ட் லிங்க் இருக்கு. நாளைக்கு நம்ம நம்ம லேப்ல படிக்கிறச்சே we will have something called practical session. அது நாளைக்கு. இன்னைக்கு வந்து தியரி. ஸோ நாளைக்கு நடக்க வேண்டிய ப்ராக்டிக்கலுக்கு இன்னைக்கு தான் தியரி கிளாஸ் எடுக்க போறாரு. அது என்னன்னா இப்போ 1 to 7 எப்படி நான் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து எப்படி ஹவுஸ் ஹி ஆக்சுவலி கால்ட் ஐடென்டிஃபைட் அப்படின்றத சொல்றாங்க. 8ல இருந்து 11ன்றது வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். பகவத்கீதா வந்து சதுர் ஸ்லோகின்னு இதை சொல்லுவாங்க. அப்படின்னா என்டையர் பகவத்கீதாவின் சாரம் இந்த 4 ஸ்லோகத்துல தான் இருக்கு. அப்ப மாதாஜி எதுக்கு மாதாஜி 700 ஸ்லோகாஸ் அப்படின்னா நம்மளுக்கு 4 ஸ்லோகா சொன்னா புரியாது நம்மளுக்கு. அதனால வந்து ஆல் த ஸ்லோகாஸ் 700 ஸ்லோகாஸ் இருந்தாதான் அப்படி இருந்தாலே புரியறது இல்லை, அது வேற விஷயம். பட் attempt டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்டுக்கு 700 ஸ்லோகாஸ் வேணும். இல்லைன்னா அந்த 4 ஸ்லோகாஸ் இஸ் குட் enough ஃபார் அர்ஜுனா. ஆனா கிருஷ்ணர் வந்து இது அர்ஜுனருக்கு உண்டி. இந்த பகவத்கீதா யாருக்கு சொல்றாரு கிருஷ்ணர்? அர்ஜுனருக்கா? யாருக்கு? அர்ஜுனர் கொண்டியா? யாருக்கெல்லாம்? அர்ஜுனருக்கு தான் முதல்ல சொன்னாரு. ஆஹ் அப்புறம் அர்ஜுனர் வியாசதேவர் வந்து தொகுத்து நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. கொடுத்தாரு. ஸோ பேசிக்லி த மோட்டிவ் ஆஃப் பகவத்கீதா யாருக்கோசரம்? நம்ம எல்லாருக்காகவும் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருக்கோசரமே. இது வந்து சொல்லப்பட்ட இடம் எந்த இடம்? குருஷேத்திரம். கரெக்ட். என்ன சிச்சுவேஷன்? அதான் போர் நடக்கிற சமயம், முதல் நாள். ஆமா. ஒரு யுத்த செகண்ட் சமயம். கண்ணு சிமிட்டினா 1 மில்லி செகண்டா கண்ணு சிமிட்டுற டைம் என்ன சொல்லுவோம்? ஒரு செகண்ட் கூட இல்ல, ரைட்? அந்த டைம்ல கூட ஆரோ விட்டா காலி ஆயிடுவோம். ஆனா அந்த டைம்ல கூட பகவத்கீதா இம்பார்ட்டன்ட்ன்றத புரிதல நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு. இப்போ அர்ஜுனர் கிருஷ்ணர் கிட்ட என்னன்னா டோட்டலி கன்வின்ஸ் ஆயிடுவாரு. வா, நான் வந்து டோட்டலி நீங்க என்ன சொல்றீங்களோ ஐ எம் ஃபைன் அப்படின்னு. ஸோ செகண்ட்ல பாத்தீங்கன்னா மச்சித்த மத்கத பிராணம் அவர் எப்படி இருப்பாங்க டிவோட்டிஸ்ன்றதையும் கன்க்ளூட் பண்றாரு. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்ல போறாருன்னா அல்டிமேட்லி கிருஷ்ணர் வந்து கேட்டு அர்ஜுனர் எந்த ஃபீல் பண்றாரு. அண்ட் கிருஷ்ணரும் ரொம்ப கிளியரா கன்க்ளூட் பண்ணுவாரு, நீ கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு. அவர் ஃபைனலா அர்ஜுனர் கன்க்ளூட் பண்ணுவாரு என்னன்னா சர்வமே விருத்தமன், நீ தான் வந்து எவ்ரி திங், யூஆர் ஒன் இன் ஆல், ஆல் இன் ஆல் அப்படின்னு சொல்றாரு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா ஃபர்ஸ்டே வந்து யுவர் காட் அப்படின்னு சொல்லி சரண்டராரு. பட் இங்கதான் ஸ்டார்ட்ஸ் ஃபீலிங். அதாவது இது வரைக்கும் ஸ்லோவா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட்னஸ் என்ற ரிலேஷன்ஷிப்ல இருந்து கிரேட்னஸும் அவருக்கு புரிதல் இருக்கு. இப்ப நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சிஇஓ அப்படின்னு கேள்விப்பட்டா வாவ் அப்படின்னு. அந்த வாவ் ஃபேக்டர் மெதுவா அவருக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு. அந்த அந்த தான் நம்ம பார்க்க போறோம். ஃபைனலி அந்த விபூதிகள்ன்றது என்ன அப்படின்றதும் பார்க்க போறோம். இந்த பிக்சர்ல என்ன தெரியுது? என்ன பிக்சர் இது? மாதாஜி, இது வந்து என்னன்னா கிருஷ்ணர் வந்து படுத்திருப்பாரு. ஆ, துரியோதனனும் அர்ஜுனனும் அவர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்க வருவாங்க. வெரி நைஸ். சோ அப்ப வந்து முதல்ல துரியோதனன் தான் வருவான். ஆனா வந்து அவருடைய திருவடிகள்ல, இறைவனுடைய திருவடிகள்ல அவன் வந்து அமர மாட்டான். அவன் வந்து என்ன பண்ணுவான், தலைக்கு அப்பால தலைக்கிட்ட இருக்கிற ஒரு ஆசனத்துல அமருவான். என்னன்னா அவனுக்கு அந்த தூய பக்தியோ சரணாகதியோ கிடையாது. பகவானுடைய கால்ல போய் நம்ம உட்காரக்கூடாது, வேற இடம் இல்லைனால அங்க போய் உட்கார்ந்துருவான். பட் அர்ஜுனன் வந்து வந்த உடனே நேரா வந்து பகவான் வந்து படுத்திருக்காருன்னு அவர் கால் கிட்ட உட்காந்துக்குவார். வெரி நைஸ், வெரி பியூட்டிஃபுல். ஸோ அவர் கால் கிட்ட இருக்கிறதால கிருஷ்ணருக்கு கண்ணு திறந்த உடனே நம்ம எப்பயும் கால் கிட்ட தான் பார்ப்போம், இப்படி பார்க்க மாட்டோம், ரைட்? ஸோ அதனால வந்து இப்படி பார்க்காததால அவர் கண்ணில் அர்ஜுனர் தெரியறதால நான் பார்த்ததை வச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ அதை விட என்னன்னா கடைசியில துரியோதன் வந்து ஃபர்ஸ்ட் சான்ஸ் வந்து சொல்றதுக்கு யாரு கிடைக்குது? ஹூ கெட்ஸ் அ ஃபர்ஸ்ட் சான்ஸ் டு டிசைட் வாட் ஒன் நீட்ஸ்? அர்ஜுனனுக்கு. அர்ஜுனருக்கு. இன்னொரு ரீசன்னால எதுக்குன்னா அவர் சொல்றாரு இந்த மாதிரி அவர் யங்கஸ்ட், அதனால அவருக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுக்கணும். இது எல்லாமே லேர்னிங், சின்னவங்களுக்கு விட்டு கொடுக்கணும்னு. ஆனா அர்ஜுனர் யாரை செலக்ட் பண்றாரு? கண்ணனை தான் செலக்ட் பண்ணுவாரு. கண்ணனை செலக்ட் பண்றாரு. ஆஸ் அகெயின்ஸ்ட் அவர் நிரார்த்த பாணி, அதாவது எதுவுமே வெப்பன்ஸ் எடுக்க மாட்டேன்றாலும் கண்ணனை செலக்ட் பண்றாரு. அதுதான் அவரோட கிரேசினஸ், ரைட்? அவ்வளோ கிரேட்னஸ். ஆனா அவர் ஒரு லூசுன்னு நினைக்கிறவர் துரியோதன். அவர் வந்து நாராயணி சேனையை செலக்ட் பண்றாரு. இந்த லூசு நினைக்கிற அந்த துரியோதனையே மறுபடியும் மறுபடியும் சொல்றேன்னா அந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கும். நம்ம வந்து கிருஷ்ணரை விட்டுட்டு போறோம். நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா லக்ஷ்மி பின்னாடி லக்ஷ்மியை பிடிக்காதவங்க யாருமே இருக்காது. ஏத்திஸ்ட், நான் ஏத்திஸ்ட், பிடிச்சவங்க பிடிக்காதவங்க யாரா இருந்தாலும் லக்ஷ்மி பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, ரைட்? ஆனா லக்ஷ்மியோட இன்னொரு பேரு சஞ்சலா. அதாவது யூ மஸ்ட், யூ வில் அட் எனி காஸ்ட் வில் நாட் ஸ்டே, லக்ஷ்மி வில் நாட் ஸ்டே கிருஷ்ணர் இல்லாத இடத்துக்கு, ரைட்? அதனால தான் பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் அப்புலன்ஸ் இருக்கு. எதுக்குன்னா கிருஷ்ணர் இருக்கும் இடத்தில் அவளும் இருக்கிறாள் அப்படின்னு. ஆனா லக்ஷ்மியை தனியா வச்சா அவங்க ஓடி போயிடுவாங்க.
ஏன்னா அவங்க சஞ்சலா அதனால இவர் வந்து லக்ஷ்மி நாராயணி சேனான்றது என்ன, கிருஷ்ணரோட எனர்ஜி, அதை செலக்ட் பண்றாரு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். 10.1 ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण माताजी। ओम श्री परमात्मने नमः। दशमो अध्यायः विबुधियोगः। श्री भगवानुवाच भूय एव महाबाहो शृणु मे परमं वचः यत्ते अहं प्रीयमानाय वश्यामि हितकाम्यया। புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, நீ எனக்கு பிரியமான நண்பன் என்பதால் இதுவரை நான் விளக்கியதை காட்டிலும் சிறந்த ஞானத்தை தற்போது உன்னுடைய நலனிற்காக உரைக்கப் போகிறேன். இதனை மீண்டும் கேட்பாயாக. இதுல ஒன்னொன்னு ரொம்ப கியூட். லெவல் 2ல இன்னும் டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவீங்க, பட் ஐ கான்ட் ஹோல்ட் இட். அதனால நான் சொல்றேன். இப்ப வந்து நிறைய சொல்றாங்கல்ல 8 பேக் இந்த மாதிரி மஸ்குலர் பாடி அப்படி இப்படின்னு. அப்பவுமே பாருங்க, அர்ஜுனர் இஸ் சச் அ குட் பிசிக். அததான் கிருஷ்ணர் ஒரு ஒரு தடவை ஒரு ஒரு பேர்ல ஒருத்தர் கூப்பிட்டுப்பாங்க. அப்ப வந்து மைட்டி ஆர்ம்ட், ரைட், வலிமையான புஜங்கள், ரைட், கொண்ட அதானே சொல்லியிருக்காங்க, புஜங்கள் கொண்ட அர்ஜுனனே அப்படின்னு அட்ரஸ் பண்றாங்க. அப்பனா இஸ் வெல் நோன் ஃபார் இஸ் பிசிக். அப்ப என்ன சொல்றாருன்னா, நீ என்னோட ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு, அதனால நான் உன்கிட்ட பேச போறேன். என்ன பத்தி பேச போறேன்னா, ஆல்ரெடி வந்து இது வரைக்கும் நான் சொன்னதை விட இன்னைக்கு வந்து சூப்பரா பேச போறேன். என்ன மாத்தாஜி எவ்ரிடே இதே டைலாக் அடிக்கிறீங்கன்னா, எவ்ரிடே கிருஷ்ணர் அந்த டைலாக் அடிக்கிறாரு. ஒரே டே தான், எவ்ரிடே நம்மளுக்கு தான். கிருஷ்ணர் அது மொத்தமா ஒரே நாள் சொல்றாரு. எவ்வளவு நேரத்துல சொன்னாரு பகவத்கீதா? ஒரு முகூர்த்த காலம் 48 நிமிஷம். எக்ஸலண்ட். ஒரு முகூர்த்த காலம். எக்ஸலண்ட். 48 நிமிஷம் அன்றது ஒரு முகூர்த்தம். அந்த டைமுக்குள்ள அவரு சொல்லிடுறாரு அப்படின்னு. 10.2 ஹரே கிருஷ்ணா. அருள்மொழி மாதாஜி, அம்பிகா மாதாஜி, 2 பேர்ல யாராவது ஒருத்தர் படிங்க மாதாஜி. ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் டைம் மாதாஜி. கடகடன் படிங்க மாதாஜி. எல்லாருமே ரெடியா வச்சுக்கோங்க பகவத்கீதா புக்ஸ் எல்லாம். நிறைய 52 வருஷஸ் இருக்கு. ஃபாஸ்ட் 52 மேலயா? மாதாஜி, அருள்மொழி 47 மாதாஜி 2 பேர் வாசிக்கிறியா? சுமித்ரா மாதாஜி வாசிங்க. தேவர்களோ மகா ரிஷிகளோ கூட என்னுடைய வைபவங்களை அறிவதில்லை. ஏனெனில் எல்லா விதங்களிலும் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் நானே ஆதியாவேன். சோ பேசிக்லி நமே விது சுரகனா. சுரா அப்படின்னா சுரானா நமக்கு தெரியுதோ இல்லையா, அசுரானா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. சுரான்றது ஆப்போசிட். சோ பேசிக்லி அசுரானா வில்லன், சுரானா ஹீரோ. சோ சுரானா தேவர்கள், அதுதான் சுரா. சோ எல்லாருமே தேவர்கள், டெமிகாட்ஸ்ன்றது தேவர்கள். ஓகே. அப்புறம் முனிகள், யாருக்குமே வந்து என்னை பத்தி தெரியாது, என்னோட ஆரம்பமும் தெரியாது, என்னோட புகழ் எதுவுமே தெரியாது, எந்த விதத்துலயுமே தெரியாது. ஆனா நான் தான் அவங்க வர்றதுக்கு காரணமா இருந்தேன், நான் தான் மூல காரணமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, அது தெரிஞ்சவங்க. அப்போ யாரு அவங்களுக்கு தெரியலன்னா யாருக்கு தெரியும் அப்படின்றத. அப்படி தெரிஞ்சவங்க வந்து எப்படி தெரிஞ்சிருக்காரு, எனக்கு பிறப்பற்றவன், எனக்கு ஆரம்பம் இல்லாதவன், எல்லாத்துலயும் எல்லா உலகத்திலும் நான் தான் டாப் அப்படின்னு தெரிஞ்சவங்க உண்டிதான் வந்து எந்த விதமான பிரச்சனைகளையும் இல்லாம எல்லா பாவங்களையும் விடுவு எடுக்கிறவங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கிருஷ்ணரை பத்தி யாருக்குமே தெரியாது, தேவர்கள் அசுரர்களுக்கு. அப்படி தெரிஞ்ச ஸ்தானம் ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பாவ விமோச்சனை ஆல்ரெடி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி அவர் டிக்ளேர் பண்றாரு. 10.3 ஹரே கிருஷ்ணா. அருள்மொழி மாதாஜி படிங்க. யோ மாமம் அஜம் அநாதிம் ச யோ மாமம் யமமம் அஜம் அநாதிம் ச வேதித் லோக மகேஸ்வரம் அசம் மூல ச மத்தியஷே சர்வ பாபை பிரமுச்சியதே. எவன் ஒருவன் என்னை புறப்பற்றவனாகவும் ஆரம்பம் அற்றவனாகவும் எல்லா உலகங்களையும் இறைவனாகவும் அறிகின்றானோ, மனிதர்களிடையே குழப்பமற்றவனாக அவன் மட்டுமே எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை பெறுகிறான். எல்லா குணங்களையும் அதான் நான் சொன்னேன். அடுத்தது எல்லா குணங்களும் கிரியேட் பண்றது கிருஷ்ணர் தான். இப்ப பார்க்க போறது 10.6. இதுல என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். படிங்க ஹரே கிருஷ்ணா. சுமித்ரா மாதாஜி படிங்க மாதாஜி. நான் படிக்கிறேன். மஹர்ஷயः சப்த பூர்வே சத்வாரோ மனவஸ்ததா மத்பாவா மானசா ஜாதாः ஏஷாம் லோக இமாः பிரஜாः. 7 மகரிஷிகளிலும் அவர்களுக்கு முந்தைய 4 ரிஷிகளும் மனித சமுதாயத்தை தோற்றுவித்தவர்களை மனுக்களும் என்னிடமிருந்து எனது மனத்தால் பிறந்தவர்களே. பல்வேறு லோகங்களில் வாழும் எல்லா உயிரினங்களும் அவர்களிடமிருந்து தோன்றியனவே. எல்லாருமே என்கிட்ட இருந்து தான் வந்தாங்க. யாரு எல்லாரும்னா என்ன, 7 சப்த ரிஷிகள் அண்ட் மனுக்கள் அப்படின்னு. மனுக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா மனு,
மன்வந்தரால இருந்து அந்த பீரியட்ல வந்த மனுக்கள், ஹெட்டிங் ஆஃப் ஈச் ஆஃப் தெம். அவங்க என்னன்னா, அவங்கதான் வந்து மனிதர்கள் பிறக்கிறதுக்கு அவங்கதான் ப்ரோ கிரியேட்டர்ஸ் அப்படின்னா ப்ரோ ஜெனரேட்டர்ஸ். அவங்ககிட்ட இருந்து தான் மனிதர்கள் வந்தாங்க அப்படின்னு. சோ இவங்க இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் ஸ்லோகா 7. ஹரே கிருஷ்ணா. காந்திமதி மாதாஜி படிங்க மாதாஜி. படிக்கிறேன். எல்லாருமே மாதாஜி. ஏதாம் விபூதிம் யோகம் ச மம யோ வேத்தி தத்வதः சோ அவிகல்பேன யோகேன புச்யதே நாத்திர சம்சயः. எனது இத்தகு வைபவத்தையும் யோக சக்தியையும் எவன் உன்னதமாக அறிந்திருக்கிறானோ அவன் களங்கமற்ற பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றான். இதில் சந்தேகம் இல்லை. சோ அவர்தான் வந்து ஹரே கிருஷ்ணா. இதாவது பௌதிகம் அண்ட் ஆன்மீக உலகம் எல்லாமே என்கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு யாருக்கு கிளியரா புரிதல் இருக்கும். புரிதல்னா தியரி கிளாஸ் இல்ல, கம்ப்ளீட்டா நம்புறவன் என்னன்னா அவன் என்ன பண்ணுவான், புத்திசாலித்தனமா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல இருக்கணும்ன்ற ஆசை அவனுக்கு வரும். ஆப்வியஸ்லி அதுக்கு என்ன பண்ணணும், டிவோஷனல் சர்வீஸ் பண்ணுவான். அதனால அவன் கும்பிடுவான். அததான் அவர் சொல்றாரு. சோ இது ரெண்டுமே இருக்குன்னு நம்பிக்கை இருக்கிறவன் பண்ணுவான் அப்படின்னு. இப்போ வந்து என்ன அதாவது இனிமே வரப்போறது நான் வெல் இன் அட்வான்ஸா சொல்றேன். ஸோ பேசிக்லி இப்போ வர்ற மெயினா திங் என்னன்னா, அந்த பாயிண்ட் இன் டைம் எப்படின்னா கம்ப்ளீட்லி ஒருத்தனுக்கு நம்பிக்கை இருக்கிறவன் வந்து டிவோஷனல் சர்வீஸ் பண்ணுவான் சந்தேகம் இல்லாம. இப்போ நெக்ஸ்ட் 4 வர்றதா சதுர் ஸ்லோகம். அஹம் சர்வஸ்ய பிரபவோ மத்த பர்வஸ் பிரவர்த்தியதே இதி மத்வா பஜந்தே மாம் பூதபாவ சமன்விதாக. அப்படின்னா அஹம் சர்வஸ்ய பிரபவோ, இதுதான் எல்லாமே. ஐ எம் ப்ரிவேடிங் எவ்ரிவேர், எல்லாத்துலயும் நான் இருக்கேன். அஹம் சர்வஸ்யனா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட், மெட்டீரியல் வேர்ல்ட், பௌதிக உலகம் ஆன்மீக உலகம் எல்லாமே இருக்கிறவன் என்ன பண்ணுவான், பர்ஃபெக்டா யாருக்கு தெரியும், டிவோஷன் சர்வீஸ் செஞ்சுட்டு என்ன கும்பிட ஆரம்பிப்பான் அப்படின்றதான் இங்க சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்லேஷன் ஒண்டி படிக்கலாம் மாதாஜி, இம்பார்ட்டன்ட். குமுதா மாதாஜி படிங்க மாதாஜி. டிரான்ஸ்லேஷன் மட்டும் படிங்க மாதாஜி. குமுதா மாதாஜி. படிக்கிறேன் மேடம். ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே. எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன. இதை நன்றாக அறிந்து அறிஞர்கள் எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு இதயபூர்வமாக என்னை வழிபடுகின்றனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ அப்படி பண்றாங்க. அப்படி எப்படி பண்ணுவாங்க, மச்சித்த மத்கத பிராணம் போதயந்த பரஸ்பரம் கதயந்தச்ச மாம் நித்தியம் துஷ்டந்திச்ச ரமந்திச்ச. அப்படி எல்லாமே அவன் சொல்றாங்க டிவோஷனல் சர்வீஸ்ல. எப்படின்னா சித்தனா மைண்ட், ரைட்? மச்சித்தனா எப்பவுமே நினைச்சிட்டு இருக்காது. நான் எப்பவுமே அந்த பியோர் டிவோட்டிஸ் என்னன்னா என்னோட பியோர் டிவோட்டிஸ் அவங்களுக்கு எனக்குள்ள இருக்கும் அப்படின்னு. என்னோட அதாவது பியோர் டிவோட்டியோட எண்ணம் வந்து எனக்குள்ள இருக்காங்க. அதாவது நான் அவங்களை நினைச்சிட்டு இருப்பேன். அவங்க லைஃப் ஏன்னா எப்பவுமே என்ன டிவோட் என் மேல சார்ந்து இருக்கும், என்னையே எனக்கு சேவையில இருப்பாங்க. அவங்க அப்படி பண்றதால அவங்களுக்கு சூப்பர் சந்தோஷம். ஏன் அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சந்தோஷம் வந்து என்ன ஆகுது, அவங்க ஒருத்தர் கிட்ட என்ன பத்தி பேசுறதால. சோ பியோர் டிவோட்டி. இது வந்து ஒரு சின்ன கதை. இப்ப வந்து அனுமான் கிட்ட வந்து சொன்னாங்களா யாரோ, ராமர் கிட்ட ஒரு புக் இருக்கு, அவரோட டிவோட்டிஸ் பத்தி எல்லாம் அவர் வந்து எழுதியிருக்காரு, யாருக்கெல்லாம் அவர் ரொம்ப பிடிக்குமோ அந்த லிஸ்ட் வந்து அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த புக் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அனுமான் செம்ம கியூரியாசிட்டி, நம்ம பேர் எங்கதான் இருக்கு, ஏன்னா எல்லாரும் விட நம்மளுக்கு பக்தி இருக்கு இல்லையா, நம்ம பார்க்கணும், எல்லாரும் விட இருக்கோ இல்லையோ கண்டிப்பா அவருக்கு இருக்கு அப்படின்னு குடு 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 போவாரு. சுசா சோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அவங்க வந்து எல்லாருமே வந்து அவங்க கொண்டு வந்து இந்த மாதிரி அவர் புக்கை தேடுவாரு. ரூம்ல எல்லாம் புக்கு கிடைச்சிடும். தேடுன்னு பாப்பாரு. ஃபர்ஸ்ட் பேஜ் திறப்பாரு, காணோம். செகண்ட் பேஜ் திறந்தா காணோம். எத்தனாவது பேஜ்ல இருக்கும் கெஸ் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க சொல்லாதீங்க, கெஸ் பண்ணுங்க. லாஸ்ட் பேஜ். அதே மாதிரி அவருக்கும் சந்தேகம் வந்து கடைசி பேஜ்ல பாப்பாரு. கடைசி பேஜ்லயும் இருக்காது. அவருக்கு தாங்க முடியாத துக்கம், அப்படியே அழுத்தம் வர்றச்சே பின்னாடி வந்து இப்படி புக்கு பாக்குறாரு. பின்னாடி ராமர் வந்து நிக்கிறாரு. அவர் பிபி எப்படி இருக்கும், ஓகே. ஆனா என்ன டிஃபரன்ஸ், நம்ம எல்லாம் திருட்டு தரோம் அப்படியே வச்சுட்டு ஹாய் ராம் பாய் அப்படின்னுமா, அவர் அப்படி சொல்ல மாட்டார். அப்படியே அவருக்கு துக்கமா வரும். என்ன வந்திருக்கானா, இல்ல ஒண்ணும் இல்லைன்னா என்ன அப்படின்னா அவர் சொல்லுவாரு, இல்ல நான் வந்து இந்த புக்கை வந்து உன்னோட டிவோட்டிஸ், உன்னை பத்தி நினைக்கிற டிவோட்டிஸ், உன் மேல பிரியமா இருக்கிற டிவோட்டிஸ் பேரெல்லாம் நீ இதுல எழுதி வச்சிருப்ப அப்படின்னு சொல்லி இங்க சொன்னாங்க அப்படின்னு கேட்பாரு. மறுபடியும் கிராஸ் செக் பண்ணிக்கிறாரு அவரு. ராமர் ஆமா படிச்சியா, ஆமா இவங்க எல்லாம் வந்து என்னை பத்தியே நினைச்சிட்டு இருக்காங்க, எப்பவுமே இவங்க எல்லாம் தான் என்னோட பக்தர்கள்லாம், இவங்க எல்லாரும் எப்பவுமே என்ன
நினைச்சிருப்பாங்களா, என்னை பத்தி சேவை செய்யறாங்களா அப்படின்னு ராமருக்கு அனுமானுக்கு வந்து சந்தோஷம் மாதிரி சிரிக்கிறாரு. உள்ள அப்படியே அழுகையா வருது அவருக்கு வெளில. அப்புறம் ராமர் சொல்லுவாரு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புவாரு அவரு. அப்படி இப்படின்னு அப்புறம் வந்து ராமர் சரி கிளம்பு அப்படின்வாரு. சரின்னு அனுமான் போறச்சே கிளம்புறச்சே ராமருக்கு, அவரும் பரமாத்மா இல்லையா, கேட்பாரு, அனுமானே ஒரு புக்கை பார்த்தே இன்னொரு புக்கை நீ பார்க்க மாட்டியான்னு. என்ன புக்கு அப்படின்னா, நான் எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கிறவங்கள பத்தி நீ பாத்துக்கணும்ல, அது கூட தெரிஞ்சுக்கணும்ல, நீ என்னை பத்தி விரும்புறவன், நீ அதையும் தெரிஞ்சுக்க கூடாதா அப்படின்னு. ஆமா நானும் நினைச்சேன், ஏன் என் பேர் இல்லவே இல்லை அப்படின்னு. இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாக்கெட்ல இருந்து ஒரு பாக்கெட்னா இருக்கான்னு கேட்காதீங்க, அவர் எடுத்து கொடுக்குறாரு அவர்கிட்ட இருக்கிற புக்கை. அதுல வந்து அனுமானோட பேர். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கிருஷ்ணர் நம்மள பாக்குறாரான்னு கோயில போய் நம்ம சண்டை போட வேண்டாம். ஆனா கிருஷ்ணர், அதாவது நம்ம பார்க்கணும் கிருஷ்ணரன் பாக்குறது ஆர்வம், ஆனா கிருஷ்ணர் வந்து பாத்துட்டு வரோம். அதான் ஜெகநாத்துக்கு பெரிய கண்ணு அப்படின்னு கதை சொல்ல ஆரம்பிச்சேன்னா எனக்கு டைம் போயிடும், நான் ஊத்திக்கிறேன் மறுபடியும் கிளாஸ்க்கு. சோ அதனால வந்து என்னன்னா, அந்த மாதிரி கிருஷ்ணருக்கு வந்து அந்த பியோர் டிவோட்டிஸ், அதனால தாட்ஸ் ஆஃப் மை பியோர் டிவோட்டி, அவங்களோட எண்ணம் எப்பவுமே வந்து எனக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் ஃபுல்லா டிவோட்டட்னால அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. அண்ட் அது வந்து என்னன்னா, பேசிக்கொண்டே இருக்காங்க, என்னை பத்தி பேசுறதே அவங்களுக்கு மெயின், ஆனா அதனால அவங்களது நம்ம மனசுல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுதான் 2வது ஸ்லோகம். படிச்சீங்களா டிரான்ஸ்லேஷன்? நான் லக்ஷ்மி படிக்கிறேன். எனது தூய பக்தர்களின் சிந்தனைகள் என்னில் மூழ்கியுள்ளன. அவர்களது வாழ்க்கை எனது தொண்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மேலும் என்னை பற்றி தங்களுக்குள் உரையாடுவதிலும் ஒருவருக்கொரு உபதேசித்தும் கொள்வதிலும் இவர்கள் பெரும் திருப்தியும் ஆனந்தமும் அடைகின்றனர். ஹரே கிருஷ்ணா. என்னை பத்தியே அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்றாங்க. என்னோட பியூர் டிவோட்டி, ரைட், தூத பக்தர்கள் சிந்தனைங்க எனக்குள்ள இருக்கு, மூழ்கி இருக்கு, எப்ப பாரு என்னை பத்தியே நினைச்சிட்டு இருக்காங்க, ரைட். ஸோ இன்வேரியபிளி அப்போ கிருஷ்ணருக்கும் அந்த லிஸ்ட் வச்சிருக்காரு அவர், ஓகே, அவங்கள பத்தி. சோ இப்போ அப்படி இருந்தா என்ன கிரேட் அப்படின்றதுதான் நெக்ஸ்ட் ஸ்லோகா. தேஷாம் சத்தத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வம் ததாமி புத்தி யோகம் தம் ஏன மாமுபயாந்தி தே. ஹரே கிருஷ்ணா. மாதுரி மாதாஜி படிங்க மாதாஜி. மாதுரி மாதாஜி. தோஷம் சதத யுக்தானம் பஜதாம் பிரீதி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏன மாம் உபயாந்திதே. எனக்கு அன்புடன் தொண்டு செய்வதில் இடையறாது ஈடுபட்டுள்ளவர்களுக்கு என்னிடம் வந்தடைவதற்கு தேவையான அறிவை நானே வழங்குகிறேன். ஹரிபோல். தேஷாம், ஓகே, ஃபர்ஸ்ட் வேர்ட். ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு, நிறைய பேர் கேட்டீங்க மாதாஜி எங்களுக்கெல்லாம் ரூட் தெரியலன்னா, இப்போ இங்க இருக்கிற எல்லாருமே வந்து லவ் ஆஃப் லார்ட் நிறைய இருக்கு, அதனாலதான் எப்படி அவர்கிட்ட வரணும்ன்ற புரிதலுக்கு பகவத்கீதால வந்து கனெக்ட் ஆனாங்க. இன்னொரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் வந்து மெட்ரோல போயிட்டு இருந்தேன். அப்ப வந்து என்னன்னா, பக்தி வைபவ் செஷன் ஈவினிங், ரைட், தட் இஸ் லெவல் 6 இங்கிலீஷ்ல, ஓகே. அது வந்து வர வேண்டிய டீச்சர் பேக்கப் வரல, ரெகுலர் டீச்சர் வர முடியலன்னு, அதனால பேக்கப் டீச்சரும் வரல. நான் எடுக்கணும்னா அப்போ வந்து நான் வந்து வண்டி எடுத்துட்டு மெட்ரோல இறங்கி கார் எடுத்துட்டு வரணும். அதனால வந்து பாதி வந்து பாத்தீங்கன்னா படிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வெரி நைஸ்லி ஃபுல்லா படிச்சதை கேட்டுட்டு நான் எடுக்கணும். மாதாஜி நீங்க படிக்க கூடாதானா, படிக்க முடியல என்னால, ஏன்னா பாதி நேரம் டிரைவ் பண்ணி நிறைய வெஹிக்கிள் மாத்திட்டு இருந்தேன்னா அதனால பண்ண முடியல அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன, இதனால வந்து இந்த சேலஞ்சில் இருக்கிறதால அவங்க மெட்ரோல யாரோ ஒருத்தங்க கேட்டு இறங்கின உடனே சொன்னாங்க, மாதாஜி இது நான் ரொம்ப நாளா ஆசை, நான் பகவத்கீதா கத்துக்கணும் அப்படின்னோடனே நான் சொன்னேன், சரி ஓகே நோ ப்ராப்ளம் கத்துக்கோங்க. ஏதோ கேட்டுட்டு இருந்தேன் நான் லெக்சர், அது வேற கொஞ்சம் கேட்டுட்டு இருந்தேன். ஏதோ கேட்டுட்டு இருந்தீங்களே அது என்ன அப்படின்னா சொன்னேன், இஸ்கான் மங்களூர்து. அப்போ வந்து அவங்க நம்பர் கொடுத்த உடனே மோகன்தாஸ் பிரபு ஆட் பண்ணி விட்டாங்க அவங்கள நம்மளோட 7 o'clock பேட்ச்ல. ஸோ அவங்க ஐ திங்க் திஸ் ஹேப்பன் ஆன் த 5th day or the 6th day. ஸோ 6th dayல இருந்து அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி நான் எங்கேயோ வந்து அந்த வண்டி மெட்ரோல எடுத்து அங்கேருந்து கார் எடுத்து அங்கேருந்து இங்க வந்து அங்கேருந்து இன்னொரு வண்டி எடுத்து இவ்வளோ பண்றச்சே கரெக்டா அவங்க கண்ணுக்கு எப்படி போச்சு, காதுக்கு எப்படி கேட்டுச்சு. இப்படிதான் கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை அவர் கொடுப்பாரு. அவங்க டிவோட்டியா இருக்கணும், ஏன்னா பசங்களையும் பகவத்கீதா சொல்லி கொடுத்துருக்காங்க, சின்னப்பா அவங்களும் கத்துட்டு இருக்காங்க, ஆனா மீனிங் தெரியல, அவங்க வழியில கொண்டு வர வச்சுட்டாரு. சரி, நிறைய இன்னொருத்தவங்க சொன்னாங்க எனக்கு புரியலனா, நான் படிக்கலனா, தேஷாம் ஏனானுக்கம் பார்த்த அகம் அஜ்ஞான சம்சத நாசியாமி ஆத்ம பாவஸ்தோ ஞான பாவேன நான தீபேன பாஷ்வதா. உள்ள இருந்து நான் டார்ச் லைட் அடிப்பேன்றாரு. அது என்ன டார்ச் லைட்னு அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். ஆஹா, இல்லையா 11 புக்கு வச்சிருக்கீங்களா யாராவது? 11 இந்தாங்க படிங்க, டிரான்ஸ்லேஷன் படிங்க. ஹரே கிருஷ்ணா. நிர்மல் குமார் பிரபுஜி படிங்க பிரபுஜி. மோட்டோரோலா OnePlus. பவானி மாதாஜி.
அவர்களிடம் ஹரே கிருஷ்ணா. பெற்றுக்கொள்ள அவர்களிடம் விசேஷ கருணையை காட்டுவதற்காக அவர்களது இதயத்தினுள் வசிக்கும் நான் அறியாமையினால் பிறந்த இருளை ஞானமென்னும் சுடர்விடும் தீபத்தினால் அழிக்கின்றேன். ரைட், டார்க்னஸ் லைட் என்ற லார்ட் ஸ்ட்ரைட் போடுவார். ஸோ படிக்கிறோமோ இல்லையோ ஆட்டோமேட்டிக்கா வரும். இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியும். அர்ஜுன உவாச்சா பரம் பிரம்ம பரந்தாமா பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபும். இது வரைக்கும் பாஸ். இது வரைக்கும் எல்லாரும் சொல்லணும் கிளாஸ்ல. இது நம்ம டெய்லி பிராக்டிஸ். இனிஷியலா பண்ணிட்டு இருக்கோம், அப்புறம் மறந்துட்டோம். நாளையில இருந்து டெய்லி பண்ணலாம். ஸ்லோகா எல்லாரும் சொல்லுங்க. அர்ஜுன உவாச்சா அர்ஜுன உபாச்ச பரம் பிரம்மம் பரம் பிரம்ம பரந்தாமா பவித்ரம் பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபும். ஹரே கிருஷ்ணா. சோ இதோட மீனிங் என்னன்றதை யாராவது படிங்க. பட் அது முடிச்சிடுறேன். ஆஹுஸ்தாம் ரிஷே சர்வே தேவஷீ நாரதர் ததா அசிதோ தேவலோ வியாசா ஸ்வயம் செய்வ பவிஷிமே. ஏ அர்ஜுனா, நீ வந்து கிருஷ்ணரோட தோஸ்து, அதனால நீ ஜிகிடி தோஸ்து, அதனால நீ அவரை பரம்பிரமான்னு சொல்ற. பரந்தாமா, அவர் இருக்கிற பெரிய தாம்பதி, பவித்ரம், சூப்பர் எல்லாம் நீ அப்ரிஷியேட் பண்ற. ஆனா நீ ஒண்டி அப்படிதான் சொல்வ, ஏன்னா நீ ஃப்ரெண்டு அப்படின்னு எவனாவது ஒருத்தர் சொல்வான்றதால என்ன சொல்றாரு அவர் வந்து டெஸ்டிமனின்னு இப்ப சொல்லுவோம் இல்லையா. நான் வந்து ஸ்கூல் டியூஷன் நடத்துறேன்னா நாட் ஓன்லி நான், இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய கிரேட்டா சொல்லியிருக்காங்க. அதனால யாரெல்லாம் ஆயுஸ்தோம் ரிஷியே சர்வே, எல்லா ரிஷிகள், தேவரிஷி நாரதர் ததா அசிதோன்ற ஒரு முனி, தேவலோன்ற ஒருத்தர், வியாசதேவ் எல்லாம் விடுங்க, ஸ்வயம் சேவ அவரே இஸ் காட் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ராஜேஸ்வரி மாதாஜி படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அர்ஜுனன் கூறினான், நீரே பரம்பிரம்மன், உன்னத இருப்பிடம், மிகவும் தூய்மையானவர், பரம சத்தியம். நீரே நித்தியமானவர், திவ்யமானவர், ஆதிதேவர், பிறப்பற்றவர், மிகவும் பெரியவர். உம்மை பற்றிய இந்த உண்மையினை நாரதர், அசிதர், தேவலர், வியாசர் போன்ற மிகச்சிறந்த ரிஷிகளும் உறுதி செய்துள்ளனர். இப்பொழுது நீரே இதனை எனக்கு அறிவித்துள்ளீர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நீயே சொல்லிட்டப்பா சூப்பர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பனா எல்லாமே அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து வெரி வெரி பியூட்டிஃபுல். இப்போ சர்வம் ஏத கிருதக் அன்யே அப்படி என்ன சொல்றாங்கன்னா, நீதான் ஐ டோட்டலி பிலீவ் ஃபாலிங் ஃபார் யூ. அதான் நீ சொன்னது எல்லாமே நான் வந்து சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டது, நான் வந்து உன்னை கம்ப்ளீட்டா நம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சர்வம் ஏதத் ரிதம் மன்யே யன்மாம் வதசி கேசவா நகீதே பகவான் வியாக்திம் விதுர் தேவா ந தயானவஹ. ரைட், தேவா ந தானவஹ. ஸோ பேசிக்லி இவர் என்ன சொல்றாருன்னா, நான் நீ என்ன சொல்றியோ நான் கம்ப்ளீட்டா நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. 14th டிரான்ஸ்லேஷன் படிங்க. சவிதா மாதாஜி படிங்க மாதாஜி. சவிதா மாதாஜி, சாந்தி மாதாஜி, சோலை பாண்டீஸ்வரி மாதாஜி, ஸ்ரீதேவி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரெடியா இருங்க மாதாஜி. 10.14. கிருஷ்ணா, தாங்கள் எனக்கு கூறியவற்றை எல்லாம் உண்மை என நான் முழுமையாக ஏற்கின்றேன். பகவானே, தேவர்களோ அசுரர்களோ உமது வியக்தித்துவத்தை அறிய முடியாது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 15th one. ஹரே கிருஷ்ணா. உன்னை தவிர யாருக்குமே படிங்க. உத்தம புருஷரே, அனைத்திற்கும் மூலமே, அனைவருக்கும் இறைவனே, தேவர்களின் தேவரே, அகிலத்தின் இறைவனே, உண்மையில் உமது சுய அந்தரங்க சக்தியின் மூலம் நீரே உண்மை அறிவீர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. உன்னை தவிர யாராலுமே உன்னை பத்தி சொல்ல முடியாது. நிறைய சிலர் வந்து பிகினிங்ல சொல்லுவாங்க, ஏன் கிருஷ்ணரே ஐ எம் திஸ்ன்றாரு. ஏன்னா அவரை பத்தி யாருக்கும் சொல்றதுக்கு முடியாது, தேவர்களும் முடியாது. நம்ம இன்டர்வியூ போறோம், ரெஸ்யூமே சொல்றோம், அவங்க கேட்பாங்கல்ல டெல் அபவுட் யுவர் செல்ஃப். அப்ப என்ன சொல்லுவீங்க? சாரி, ஐ டோன்ட் லைக் டு டாக் அபவுட் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்ல உங்களை பத்தி சொல்லிப்பீங்களா? சொல்வீங்க இல்லையா? அதேதான். சோ கிருஷ்ணரை பத்தி சொல்றதுக்கு வேற யாரும் இல்லாததால அவருக்கு பத்தி அவரே தான் சொல்லிக்கணும். அதனால அவர் சொல்றாரு ஆதிசேஷா. ரைட், ஆதிசேஷாக்கு வந்து 1000 மேல வாய் இருந்தாலும் அவரோட க்ளோரி சொல்லவும் அந்த க்ளோரிஸ் குறையல அப்படின்றாங்க. சோ அதுதான் பியூட்டி. இருக்கிற மரங்கள் எல்லாத்தையும் எடுத்து இந்த பூமியில் இருக்கிற எல்லா தண்ணி இருக்கு இல்லையா, சி ரிவர் எல்லாத்தையும் சேர்த்து இங்கா ஊத்தி பூமியையே ஒரு பேப்பரா வச்சு எழுதினாலும் கிருஷ்ணரோட புகழ்களுக்கு ஷார்ட் ஆகுதான். அவ்வளவு புகழ்கள் கிருஷ்ணருக்கு இருக்கு அப்படின்னு. 17th. ஹரே கிருஷ்ணா. வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோ கான்செப்ட். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸ்ரீதேவி மாதாஜி படிங்க மாதாஜி. சாந்தி மாதாஜி யாராவது படிங்க. கிருஷ்ணாவுக்கு பிரபுஜி எல்லாரும் ரெடியா இருங்க, படிங்க.
கதம் நான் மித்யா முகம் மற்றும் கதம் நான் உம்மை மித்யா இடையூறாது நினைப்பது அறிவதும் எங்கனம் பகவானே. வேறு எந்த உருவங்களில் உம்மை நினைவு கொள்ள முடியும்? உன்னை எப்படி நான் நினைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது உன்னை வந்து பாத்தீங்கன்னா யோர் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் ரைட். நான் எப்ப பாரு உன்னை நினைச்சிட்டு இருக்கேன். உன்னை எப்படி எல்லாம் நான் நினைக்க முடியும், எந்த ஃபார்ம்ல நினைக்கணும், எப்படி நான் நினைக்கணும் கொண்டு வர்றாரு. ஏன்னா காட் அப்படின்னா எப்படி எனர்ஜியா இது மெல்லுவா அந்த கான்செப்ட் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. 18th ஹரே கிருஷ்ணா. ஜனார்தன, உமது வைபவங்களின் யோக சக்தியை பற்றி தயவு செய்து விவரமாக கூறவும். உம்மை பற்றி கேட்பதில் நான் ஒருபோதும் நிறைவடைவதில்லை. ஏனெனில் உம்மை பற்றி அதிகமாக கேட்கும்போது உமது வார்த்தைகளின் அமிர்தத்தை நான் அதிகமாக சுவைக்க விரும்புகிறேன். அமுதம் வெரி பியூட்டிஃபுல். கங்கை 2 டைப். ஒண்ணு வந்து கால்ல இருந்து வர கங்கை ரைட். இன்னொன்னு வந்து கிருஷ்ணர் வாயில இருந்து வர கங்கை. பகவத்கீதான்றது அவர் வாயில இருந்து வர கங்கை. இதை நான் சொல்லல, ஆதி சங்கராச்சாரியா வந்து கீதா மகாத்மியில சொல்றாரு. பாரதாமிருத சர்வஸ்யம் விஷ்ணோர் வக்ராத் வினஷ்டதி கங்கா கீதாமிருதீம் பித்வா அப்படின்னு. அப்படின்னா கங்கா கீதா, அதாவது கீதான்ற கங்கா வாயில இருந்து குடிக்கிறா புனர்ஜென்ம வித்தியத்தை, மறுபடியும் ஜென்மம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பன்னா எந்த லெவலுக்கு பியூட்டி ஆஃப் கீதான்னு கேட்க கேட்க அழுக்கவே அறுக்காதான். நம்ம சினிமா கதைலாம் கேட்டா பிரச்சனை ஆயிடும். பக்கத்து வீட்டுல வந்து சண்டை நடந்துச்சுன்னா 2 நாள் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், 3ஆம் நாள் ஐயப்பூர்ப்பா அதே சண்டைப்பான்னு. ஆனா இங்க கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா கம்சரோட சண்டை அப்பாடி வா, 2 பேரும் ஹீரோ, கிருஷ்ணரும் இன்னொருத்தரும் வந்து அப்படியே சண்டை. கம்சர் வந்து ஸ்டேஜ்ல ஏறச்சு 2 பேரும், அதாவது அந்த குத்து சண்டை அப்போ 2 பேர் ஏறுவாங்க. யார் அது இன்னொருத்தர் கிருஷ்ணரோட? பலராமர். ஹரிபோல் வெரி நைஸ். பலராமன் 2 பேரும் ஸ்டேஜ்ல ஏற அப்படியே ரெடி. அந்த ஃபைட் எல்லாம் நம்மளுக்கு அப்படியே கேட்க கேட்க அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதை வந்து கேட்கணும்னா மார்னிங் கிளாஸ் வருங்க. இப்ப வந்து நம்ம பகவத்கீதா பார்க்கலாம். சோ அதனால அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படின்னு சொல்றாரு. போர் அடிக்கவே அடிக்காது, ஏன்னா அது நிக்டோரியனா இருக்கு அப்படின்னு. 19th என்ன சொல்றாரு? திருநாவுக்கரசு பிரபுஜி படிங்க பிரபுஜி. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், அப்படியே ஆகட்டும், நான் எனது தெய்வீகமான தோற்றங்களை பற்றி உனக்கு கூறுகின்றேன். ஆனால் நான் முக்கியமானவற்றை மட்டுமே கூறப்போகிறேன். ஏனெனில் அர்ஜுனா, எனது வைபவங்களோ எல்லையற்றவை. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா வெரி நைஸ். இப்ப எல்லாருக்கும் ரைட் சைடுல இருக்கிற பிக்சர் தெரியுதா? தெரியுது இல்லையா? சோ ஓகே. இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் சொல்ற வைபவங்கள் எல்லாம் எல்லையற்றது, அதனால வந்து நான் உங்ககிட்ட வந்து லிமிட்டட் தான் சொல்ல முடியும் அப்படின்றாரு. இப்போ நான் ப்ளோ பண்ணி வைக்கிறேன், டச் பண்றச்சே யார் அவருன்னு நீங்க சொல்ல போறீங்க. இவர் யாரு? பிரம்மா. ஹரிபோல் பிரம்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் யாரு ப்ளூ கலர்ல கியூட்டா இருக்காரு? மகேஸ்வரர். சிவன் மகேஸ்வரர் ரைட். இந்த குதிரை யாரு? உச்சிரேவசர். உச்சிவா. எங்க இருந்து வந்தாங்க அந்த குதிரைக்கு? தேவலோகம் நினைக்கிறேன் மாதாஜி. இல்ல, கடல்ல இருந்து, பார்க்கடல் கடையும் போது. எக்ஸலன்ட். பார்க்கடல் கிடைச்சே நிறைய கிடைச்சிச்சு பாருங்க. விஷம் குடிச்சது சிவன், பட் நல்ல விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டாரு விஷ்ணு. அதுல ஒண்ணு குதிரை ரைட். இந்த குதிரை வந்தது அப்கோர்ஸ் இது கிருஷ்ணர் எடுக்கல, யார் எடுத்தாங்கன்னு கூடி சீக்கிரம் பார்க்கலாம். இது என்னது இந்த சிம்பல்? ஓம்காரம். ஓம். வெரி நைஸ், ஓம்காரம் கரெக்ட். இது யாரு? தெரியுதா? தெரியலையே. ஃபர்ஸ்ட் டாப் தெரியலையா? இது மறைச்சுங்க. என்ன மறைக்குது? மறைக்குதா பத்மா மாதாஜி? இந்திரா பாருங்க கையில என்ன வச்சிருக்காரு? வஜ்ராகம். ஓகே வஜ்ராயம். இவர் வந்து உட்கார்ந்து இருக்கிறது எது மேல? ஐராவதம் ரைட். அதை வச்சு நம்ம பண்ணலாம். அப்புறம் யாரோ ஒருத்தங்க ஃப்ளூட் வாசிக்கிறாங்களே, யார் அவரு? ஸ்ரீகிருஷ்ணர். அது சுத்தி என்ன இருக்கு? சுத்தி வந்து மனுஷர்கள் எல்லாரும், நம்ம படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும். இல்ல அவரை சுத்தி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா. ஓகே. இப்ப படுத்துட்டு தூங்குறாரு யாரு? மகாவிஷ்ணு. வெரி நைஸ். சோ விஷ்ணு. ஓகே. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்பா கிருஷ்ணன். இந்த பேர்ட் யாரு? இந்த பேர்ட் வந்து கருடன். யாரு இந்த வீணை வச்சிருக்காரு? நாரதர் ரைட். இந்த வீணை யாரு கிஃப்டா கொடுத்தாரு அவருக்கு? பிரம்மா. நாராயணா தான் கொடுக்குறாரு. அது உங்களுக்கு பாகவதம்ல வரும். இது யாரு ஒயிட் கலர்ல கியூட்டா இருக்கு? மாடு. மாடா? கோமாதா. கோமாதா இல்ல, பசு.
காமதேனு சுரபி ரெண்டுமே ஒண்ணுதான். இதுக்கு மேல பச்சை கலர்ல இருக்கிறவர் யாரு? ராமர். வெரி நைஸ். இவர் சுகபிரம்மம். இல்ல இல்ல பரீட்சைக்கு அது கொஞ்சம் வராதா? அதுக்கு வரலாம் கொஞ்சம் பாஸ் பண்ணலாம் கிட்ட வந்துட்டு இருக்கோம். அதனால இவர் யாரு? பரிஷித்தா அர்ஜுனர். 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 ஓகே வெரி நைஸ். இவர் கீழே இருக்கிறவர் வியாசதேவர். ஹரி போல். வெரி நைஸ். இவர் பிரகலாதர். ஹரி போல். பிரகலாத். இந்த மீன் என்ன? அவருடைய மக்ஷ அவதாரமா? இல்ல 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 இந்த மீனுக்கு என்ன சொல்லுவீங்க? வாட் யூ கால் ஷார்க் தமிழ்ல? சுறா. ஓகே ரைட். அண்ட் இது யாரு? ரெட் கலர் த்ரெட். ராமர். யமனா? அப்ப இவர் யாரு? ஓ அவர்தான் யமன். இவர் தான் யமன். அப்ப இவர் சந்திரனா? தண்ணியில இருக்கிறவர் யார்? ஹூஸ் கண்ட்ரோலிங் த வாட்டர்? வருணன். வருணன். என் கசின் வந்து மெரைன்ல இருக்கான். அவன் கையில இவ்வளவு பெரிய டாட்டூ போட்டிருக்கான். என்னடா இது டாட்டூ பார்த்த மாதிரியே தெரியலன்னு. அப்ப பார்த்தா வருணதேவ். நான் நினைச்சேன் ஆஹா சூப்பரா அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ அழகு டாட்டூ. மாதாஜி டாட்டூ எல்லாம் போடலாம், பக்தியில என்ன வேணா போட்டுக்கலாம். சோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ரைட். சோ எதுக்கு சொல்றேன்னா வருணர் வாட்டர் அதுக்கோசரம். இது யார் மேல உட்காந்துருக்காரு? கார்த்திகேயன் மயில் மேல முருகர் உட்கார்ந்திருக்காரு. முருகர். அவர் பேரு கார்த்திகேயர். அவருக்கு இன்னொரு பேரு சண்முகம். சுப்பிரமணியம். கார்த்திகேயா. ஸ்கந்தா. இன்னொரு பேரு ஸ்கந்தா. அவரோட ப்ரொஃபைல் என்ன? வாட் இஸ் ஹிஸ் ப்ரொஃபைல்? சம்ஹாரம் பண்றது. வெரி நைஸ். வை சமாரம் பண்றாரு. இல்ல சமாரம் பண்றதுன்னா அழிக்கிறது. வை இஸ் ஹி டூயிங் தட்? ஏன் வை இஸ் ஹி ஹேவிங் தட் ப்ரொஃபைல்? தேவர்கள்லாம் வேண்டாங்க அந்த அசுரர்களை வந்து ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் ஆர்மி. அதனாலதான் அவர் வந்து என்ன சேனாதிபதி ஆஃப் தேவர்கள் அப்படின்னு. இது என்னது? ஏன் புலியனா நரசிம்மன் இல்ல, புலியனா புலிதான். புலிதான். ஓகே பாப்பா இங்க யாருப்பா சொத்து வச்சிருக்காங்க பாருங்க. யாரு இவரு? குபேரரா? குபேரர். சரி சொத்து வச்சா நம்ம மிஸ்ஸே பண்ண மாட்டோம். அப்புறம் இங்க ஒரு பாம்பு இருக்கே, அது யாரு? வாசுகி. அப்ப இங்க இருக்கிறவர் யாரு தலை மேல? அவர்தான் ஆதிசேஷன். கீழே இருக்கிறது வாசுகி. ஓகே. அப்போ நம்ம டெக்னிக்கலி கிளம்பலாம். சாப்டர் ஆயிடுச்சு. ஆனா இது சும்மா இதுதான் 10th சாப்டர். ஓகே இதுதான் சொல்ல போறாரு. நம்ம வந்து இதுக்கும் நான் டீச்சர் என்ற பேர்ல நானும் ஒரு எக்ஸல் ஷீட் காட்டிட்டு இப்போ நீங்க எல்லாமே தெரிஞ்சிருக்கீங்க. இதுதான் ஆக்சுவலா 10th சாப்டர். சோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத நம்ம சம்மரியில இப்போ நீங்க சொன்னதுதான் இருக்கு. சோ என்ன இருக்கு நீங்க படிச்சீங்கன்னா நான் அப்படி 5 படிக்கிறேன் சொல்றாரு. எல்லா டாபிக்கும் நான் இருக்கேன். 12 ஆதித்யாலு ஜோதிகள். டாப் மோஸ்ட் இலுமினேஷன் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஜோதிகள். ரைட். அதுல டாப் ரொம்ப பிரைட் வந்து சூரியன் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் மருந்துகளில் மருச்சி. ரைட். மருச்சி என்றது பிரீஸ். 550 டைப்ஸ் ஆஃப் பிரீஸ் இருக்கு. 50 டைப் ஆஃப் பிரீஸ். மருச்சி என்றது என்னன்னா இரண்யகசிபு இரண்யாக்ஷாவை வதம் செஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திதி ஓகே பெற்றெடுத்த அந்த குழந்தைகள் அத வந்து இந்திரர் வந்து சாப்பிட்டுருவாரு. ஓகே கொலை பண்றாரு, சாப்பிட்டுருவாரு எடுத்து. அதுக்கப்புறம் வந்து மருச்சியா அவங்களே நான் தேவர்களை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதான் மருச்சி. டைரக்ஷன்ஸ் காத்தா இருக்காங்க. நெக்ஸ்ட் நட்சத்திரங்கள்ல வந்து சூரியன் சந்திரன். படிங்கப்பா யாராவது. வேதங்களில் சாமவேதம், தேவர்களில் இந்திரன். ஒன் செகண்ட். தேவர்கள்ல இந்திரன் பார்த்துட்டோம். வேதங்கள்ல வந்து 4 வேதங்கள் இருக்கு. அதுல சாம வேதா சப்போஸ் டு பி தி டாப் மோஸ்ட். சோ அது இருக்கு. நிலா ரைட். சந்திரன் தான் இருக்கிறதுலே நட்சத்திரம். மூன் இஸ் a ஸ்டார் ரைட், நாட் அ பிளானட். சோ ஸ்டார் அப்படின்னு இருக்கிறதுலயே அது அப்படின்னு சொல்லி இனிமே டிஸ்கவர் பண்ணதெல்லாம் இங்க இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ வந்து நெக்ஸ்ட் புலங்கள் வந்து நம்ம பார்ப்போம் 5 புலங்கள். ஆனா 6வது புலம் வந்து மனம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. அந்த மனம் ரைட் சங்கல்ப் விகல்ப் பண்றது பண்ணாம இருக்கிறது அதுதான் மனம். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உயிர்வாளிகளில் உயிர் சக்தி.
ஓகே. அதாவது நம்ம கான்சியஸ்னஸ் நான் தூங்குறேன்ன்றத இறந்துட்டேன்றதும் டிஃபரன்ஷியேட் பண்றது ஒண்ணே ஒண்ணு, ரைட்? அதாவது கான்சியஸ்னஸ் இஸ் த பிரசன்ஸ் ஆஃப் த சோல் அப்படின்வாங்க. அதாவது ஆத்மா இருக்கு இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது என்னோட அசைவுல இருந்து அந்த கான்சியஸ் கோமால இருந்தா கூட தெரியும். அதுதான் அதை பத்தி சொல்றாங்க. 11 ருத்ரகள் இருக்கும். அந்த 11 ருத்ரகள்ல வந்து சிவன், ரைட்? அவன் சிவனான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் யக்ஷராட்சசர்களில் குபேரன். குபேரர்ல வந்து யக்ஷா, ரைட்? அவரும் குபேர அந்த ஃபேமிலியில வராரு. நெக்ஸ்ட் யக்ஷா ஃபேமிலியில தான் குபேரர், அவர் தான் ஹெட். பசுக்களில் வசுக்களில் நெருப்பு. நெருப்பு, ஆஹ் அக்னி. ஓகே, அக்னி. பேசிக்கலி மலைகளில் அந்த நீர். வசுன்றது ஃபைவ் அந்த 8 வசுக்கள் இருக்காங்க இல்லையா, பஞ்சபூதங்கள் கவுண்ட்ல வரும். அதுல வந்து அக்னி தான் இது அப்படின்னு சொல்லி வராங்க. நெக்ஸ்ட் மலைகளில் மேரு. 2 இருக்கு, ஹிமாலயா as well as மேரு, ரெண்டுமே இருக்கும். ஒன்னு மூவிங், ஒன்னு நான் மூவிங், அதனால ரெண்டுமே டாப்ல வரும். நெக்ஸ்ட் சேனாதிபதிகளில் கார்த்திகேயன். நான் சொல்லிட்டேன், ஸ்கந்தா வந்து சேனாதிபதி. இது வரைக்கும் கிளியர் இல்லையா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் புரோகிதர்களில் ப்ருஹஸ்பதி. புரோகிதர்கள்னா பிரகஸ்பதி தான் யாரு? ஹூஸ் பிரகஸ்பதி? தேவகுரு. தேவகுரு, ரைட்? இந்திரருக்கே குருவா இருக்கிறது பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. நெக்ஸ்ட் நீர்நிலைகளில் பெருங்கடல். சி, கடல்லனா சி இல்லையா? சோ சி, ஓஷன். அதுதான் வந்து வாட்டர் பாடிஸ்ல அவர் ஓஷன் அப்படின்றாரு. மகாரிஷிகளில் பிருகு. பிருகுமுனி, நம்மளுக்கு பிருகுவோட முனி கதையும் தெரியும், ரைட்? பிருகு தானே போய் என்ன பண்ணார் பிருகு? விஷ்ணுவனுடைய மார்பிள எட்டி உதைப்பாரு. கரெக்ட், அவர் எட்டி உடைச்சாரு அந்த பிருகு. ஆனா அவரோட ஸ்வீட்னஸ் என்னன்னா, பிருகு தான் மறுபடியும் என்னவா பிறக்காரு? பிருகு வந்து கிருஷ்ணர் வந்து பூலோகத்துக்கு வந்துட்டு அவர் கடைசியில அவர் திரும்ப போகணும் அப்படின்றச்சு பிருகு வந்து கால் எட்டி உதைச்சதால சொன்னதாலதான் பண்ணாரு. ஆனாலும் சாபம் விட்டு அவருக்கு எப்போ சாபம் விட்டாலும் ஜெயில வந்து நம்ம அடுத்துதான் ஜெயிலுக்கு வந்து வாரா. அப்ப வந்து கிருஷ்ணர் வந்து திரும்ப போறாரு இல்ல, எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுவாரு. பலராம் கிளம்பிடுவாங்க, அவர் மத்தவங்களை எல்லாரையும் பேக் ஆஃப் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க, தேவர்கள் எல்லாம். ஆஹ் அப்போ வந்து விட்ட ஒன்னே ஒண்ணுன்னா பிருகு. அதனால பிருகுக்கு எப்படி என்னவா சாபத்துல வந்திருக்காரு, என்னவா வந்திருக்காரு? அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சூத்ரா, தாய்ந்த குலம், அதை விட பிலோ இதுனால அவர் வந்து ஹண்டிங் பண்ணுவார், ரைட்? அப்போ வந்து அவரோட பாதமே வந்து என்னவா தெரியுது? கிருஷ்ணரோட பானம் என்னமா தெரிஞ்சு பிருகு அடிக்கிறாரு? மானோட முகமா தெரியுது. தெரிஞ்சு அடிச்சதால பிருகுக்கு அச்சோ, நான் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கேனே, ஒரு மனிதனை, ஆண்டவன் தெரியாதவருக்கு மனிதனை இப்படி கொண்டுட்டேனே தெரியாம அப்படின்னு அலறி வந்து காலில் விழுறாரு. சரணாகதி அடிச்சா 18 சாப்டர் சொல்றாரு. சர்வதர்மா பரித்தியாஜ மாமேகம் சரணம் பிரஜா அஹம் துவாம் சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிக்ஷாமி மாசுச்சுவ பிருகு கம் யூ கோ பேக் அப்படின்னு சொல்லி பிருகுவை கிருஷ்ணர் அமைச்சிட்டாரு. அதான் கிருஷ்ணர் வந்து அவ்வளோ டீடைல்ஸ் பாருங்க, ஒருத்தரையும் விட மாட்டார், பேக் பண்ணிட்டு தான் வருவார். அதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. நெக்ஸ்ட் சப்தங்களில் திவ்யமான ஓம்காரம். அகாரா உகாரா மகாரா. அகாரா கிருஷ்ணர், உகாரா ராதாராணி, மகாரா நம்பர் ஓம். நெக்ஸ்ட் யாகங்களில் திருநாம ஜபம். ஜபம் எங்க சொல்லியிருக்காங்க? ஜபம் பண்ணணும் இங்கே சொல்லியிருக்காங்க, ரைட்? ஹரே கிருஷ்ணா 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 ஹரி ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இந்த கிளாஸ்ல யாரெல்லாம் ஜபம் பண்றீங்க? நான் டிஃபரன்ஷியேட் பண்ணவே மாட்டேன். லெவல் 1ல என்னால ஜபம் பண்ணவே முடியல, அதனால பண்ணலன்னா தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றேன். யாரெல்லாம் பண்றீங்க? நான் ஒரு மாலை பண்ணுவேன் மாதாஜி. வெரி நைஸ். எல்லாருமே ஸ்லோவா பண்ண ஆரம்பிங்க. வேலை செய்துட்டே பண்ணுவோம், அவ்வளவுதான். வீட்டு வேலை செய்துட்டே பண்ணுவோம், அவ்வளவுதான். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் ஏர்லி மார்னிங் எழுந்து 16 ரவுண்ட்ஸ் பண்ணிடுவேன் மாதாஜி. நான் கிளாஸ்ல பண்ணதில்ல, ஆனா யூஸ்வலி டெய்லி சாண்டிங் பண்ணுவேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் 8 ரவுண்டு பண்ணுவேன். ஏர்லி மார்னிங் வந்து 8 ரவுண்டு பண்ணுவேன். அதுக்கப்புறம் டைம் இருக்கும்போது மீதி ரவுண்டு முடிப்பேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சவுண்டே வரல, சவுண்டே இல்ல.
கொஞ்ச நேரம் இருங்க மாதாஜி, அவங்க வீட்ல ஏதாவது இன்டர்நெட் ப்ராப்ளம் இருக்கும். மாதாஜி இப்ப கனெக்ட் ஆயிடுவாங்க. ஓகே ஓகே. அடுத்த ஸ்லைட் வேணும்ப்பா. ஆனால் ஸ்லைடு இல்லை நம்ம. கிருஷ்ணா சாரி மாதாஜி, கரண்ட் போச்சா சிஸ்டம் போச்சான்னு தெரியல. யாராவது என்ன ஹோஸ்ட் ஆக்குறீங்களா? ஹோஸ்ட் கூட ஆக்க வேண்டாம். ஐ திங்க் ரேவதி மாதாஜி ரேவதி மாதாஜி தான் பண்ணலாம் மாதாஜி. ரேவதி மாதாஜி, ராதிகா மாதாஜி ஹோஸ்ட் பண்ணிருங்க மாதாஜி. ஹோஸ்ட் பண்ணா கூட ஓகே. ரேவதி மாதாஜி மியூட்ல இருக்காங்க. ரேவதி மாதாஜி பண்ணிட்டாங்க மாதாஜி. ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? அசையாதவற்றில் இமயமலை. அசையாதவற்றில் என்ன? இமயமலை. அசையாதவற்றில் திருப்பி நெட் எடுத்து போட்டுக்கல. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இது போயிருக்கு போல் இருக்கு. ஆமா மாதாஜி, இன்டர்நெட் போயிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப வந்துருவாங்க. வந்துட்டாங்க. பத்மா மாதாஜி. ஒரு நிமிஷம் மாதாஜி, ராதிகா மாதாஜி வந்துட்டாங்க. கிளாஸ் என்ன பவர் பாயிண்ட் ஷேர் பண்ணா நான் ப்ளோ பண்ணா போகுது. ஓகே. இப்போ ஆல்ரெடி ப்ளோ பண்ணிட்டு அதாவது பெருசு பண்ணிட்டு அப்புறமா கிட்ட வரேன். ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து நிறைய பார்த்துட்டு இருக்கோம். இருக்கீங்களா? இல்ல டைப் ஆகல. கேக்குதா? கனெக்ட் ஆயிடுச்சு. ஸ்கிரீன் தான் ஷேர் ஆகலன்னு சொல்றீங்க. கரெக்ட். அதான் நான் ஆல்ரெடி பெருசு பண்ணிட்டு இப்போ ஓபன் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நெக்ஸ்ட் இந்த பேஜ் தெரியுதா? நெக்ஸ்ட் யாருன்னா ஃபர்ஸ்ட் ஹேண்ட் தெரியுதா? முன்னோர்களின் ஆரியமா, தெரியுது. நீர்வாழிகளில் பசுக்களில் சுரபி, இனவிருத்தியாளர்களில் மன்மதன், சர்ப்பங்களில் வாசுகி, நாகங்களில் ஆதிசேஷன், நீர்வாழினங்களில் வருணன், முன்னோர்களில் ஆரியமா, நீதிபதிகளில் யமன், தைத்திய அசுரர்களில் பிரகலாதன், அடக்கி ஆள்பவற்றில் காலம், மிருகங்களில் சிங்கம், பறவைகளில் கருடன், தூய்மைப்படுத்துபவற்றில் காற்று.
ஹரே கிருஷ்ணா. சாரி மாதாஜி, என்னன்னு தெரியல, டக்குன்னு போகுது. இன்னொரு தடவை போச்சு ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ராதிகா மாதாஜி, நீங்க ஜஸ்ட் டீச் பண்ணுங்க, நான் ஷேர் பண்றேன் மாதாஜி. ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. வீடியோ ஆஃப் பண்ணிருங்க மாதாஜி. அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணாதீங்க, நான் பண்றேன். சிஸ்டம் போகுது எப்படின்னு தெரியல. இப்ப வந்து இந்த விபூதிகள் எல்லாம் அவங்க ஷேர் பண்ணிட்டோம். உங்ககிட்ட 4-5 என்ன அப்படின்னு நானே சொல்லிடுறேன். சோ ஷேர் பண்ண வேண்டாம் மாதாஜி, இட்ஸ் ஓகே. இப்ப வந்து என்ன முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா டோன்ட் வரி, முடிஞ்சிச்சு ஆக்சுவலி. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய விஷயம் சொல்றாரு அவர். என்ன சொல்றாங்கன்னா, காயத்ரி என்னன்னா, காயத்ரி மந்திரம் அவர் தான், ரைட். அப்புறம் மார்கழி மந்திரம் வந்து நவம்பர் டிசம்பர் அவர் தான் அப்படின்றத சொல்றாரு. எக்கோ வருது. கோகினப்பட்டு. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி என்ன ஹோஸ்ட் ஆக்காதீங்க, அப்படியே எடுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. மொபைல்ல இருந்து எடுக்கிறேன். கேக்குதா? சாரி மாதாஜி. சோ பேசிக்கலி இப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா, எல்லாமே கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்னன்னா காயத்ரி மந்த்ரால அவர்தான். அப்புறம் பாத்தீங்கன்னா கேம்பிளிங் சொல்லுவோம் இல்லையா, சூதாட்டத்திலயும் அவர்தான். என்ன சொல்றாருன்னா, ஏமாத்தணும்னு கிருஷ்ணரை நினைக்கவே முடியாது. நிறைய பேர் வந்து நாம ஜபம் சொல்லிட்டு நான் பாவங்கள் செய்யலாமெல்லாம் செய்ய முடியாது, ஏன்னா அதுல அவர்தான் டாப், அதனால அவரே பண்ணுவாரு அப்படின்னு. ஓகே. இப்போ இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் முனிவர்களில் அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாசர். ஏன்னா வியாசர் தான் எல்லாமே எழுதினாரு அப்படின்னு. இப்போ இன்னொன்னு, பாண்டவர்களில் நான் அர்ஜுனர் என்றார். அதான் வந்து அர்ஜுனா போட்டோ இருக்கு. குதிரையில வந்து அவர் வந்து என்ன யாரு, உச்சித்ரா. பிகாஸ் அதுல இருந்து வந்தது அப்படின்னு. தண்டனையில் அவர் வந்து யமராஜர் அப்படின்னு சொல்றாரு. சோ இருக்கிறதுல என்ன சொல்றாருன்னா, எல்லா பொட்டன்சியும் அவர் தான் அப்படின்னு. ஃபைனல் கன்க்ளூஷன் என்னன்னா, யார் எல்லாம் என்னெல்லாம் கண்ணுல பாக்குறோமோ அந்த எல்லாமே அவர் தான் அப்படின்றத சொல்றாரு. கடைசியில வந்து அவர் என்ன கன்க்ளூட் பண்றாரு, இதெல்லாம் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற, இது வந்து இட்ஸ் a வெரி ஸ்மால் ஸ்பார்க், இது வந்து எல்லாமே வந்து என்னோட கம்பேர் பண்றச்சே இது வந்து வெரி வெரி லெஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து 39 ஸ்லோகான் டிரான்ஸ்லேஷன் படிங்க. यच्चापि सर्वभूतानां बीजं तत् अहम् अर्जुना न तत् मया भूतं चराचरम्. இருக்கும் எல்லா உயிர்வாழிகளையும் உற்பத்தி செய்யும் விதை நானே. அசைபவை மற்றும் அசையாதவற்றில் நான் இன்றி இருக்கக்கூடியது ஒன்றுமில்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எல்லாமே சரா அக்ஷரா எல்லாத்துலயுமே நான் தான் இன்வால்வ்டு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சோ பேசிக்கலி என்னன்னா, நீ பாக்குறது பாக்காதது, மூவ் ஆகாததுல எல்லாமே. இங்க வந்து நம்ம இங்கிலீஷ்ல யூஸ் பண்றது லிவிங் நான் லிவிங். தமிழ் சான்ஸ்கிரிட் பொறுத்த வரைக்கும் சேத்தனா அச்சேதனா, அதாவது திங்க் பண்ண முடியாது, ரைட். நாலேஜபிள் நான் நாலேஜபிள் அந்த கேட்டகரியில வர்ற கேட்டகரைசேஷன். நெக்ஸ்ட் 40 10.40. नान्तोऽस्मि मम दिव्यानां विभूतीनां परं तप एष तुद्धेशतः प्रोक्तः विभूतेर्विस्तरो मया. டிரான்ஸ்லேஷனும் வாசிச்சிருங்க மாதாஜி. போல்ட் லெட்டர்ஸ்ல ஒரு 4 லைன்ஸ் இருக்கும், அதையும் வாசிச்சிருங்க. ஸ்கிரீன் தெரியலீங்களே. நீங்க இப்ப எப்படி மாதாஜி படிச்சீங்க? புக்ல இருக்கும் மாதாஜி ஒரு 4 லைன்ஸ்.
எதிரிகளை வெல்வோனே, என்னுடைய தெய்வீக தோற்றங்களுக்கு எல்லையே இல்லை. நான் உன்னிடம் கூறியவை அனைத்தும் எனது விரிவான வைபவங்களின் ஒரு உதாரணமே. ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ். எனக்கு வந்து லிமிட்டே இல்ல, போயிட்டே இருக்கு. அப்போனா நீ பாட்டினது என்னன்னா ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் அப்படின்னு. அதுதான் 41ல சொல்றாரு. எத்யத் விபூதி மத்சர்வம் ஸ்ரீமத் ஊர்ஜவம் ஏவச்சா தத்த தேவா வகச்சந்தி மம தேஜாம்ச சம்பவக. அப்படின்னா எல்லாமே வந்து ஜஸ்ட் ஸ்மால் ஸ்பார்க்னு சொல்லுவோம் இல்லையா, என்னோட எல்லா க்ளோரியில ஒரு சின்ன சாம்பிள் தான். அதாவது மூவில பாத்தீங்கன்னா ட்ரெய்லர் சொல்லுவோம், அதுக்கு முன்னாடி ஒண்ணு காட்டுவோம் டீசர், அதுதான் அது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்படின்னு இந்த டிரான்ஸ்லேஷன் படிக்கலாம். நீங்க அட்டெண்டன்ஸும் போட்டாங்க. அழகான புகழத்தக்க வைபவங்கள் அனைத்தும் என்னுடைய தேஜஸின் சிறு பொறியிலிருந்து தோன்றுபவையே என்பதை அறிவாயாக. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சோ இது என்னோட அம்சம் தான் அப்படின்னு எல்லாமே ஒரு சாம்பிள் அப்படின்னு 42. अथवा बहुनैतेन किं ज्ञातेन त्वर्जुन विष्टव्याहम् இதம் கிறிஸ்தனம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜெகத். ஆனால் இதனை விவரமாக அறிவதன் தேவை என்ன அர்ஜுனா? என்னுடைய சிறு அம்சத்தின் மூலமாக நான் இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் புகுந்து அதனை தாங்குகின்றேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சீச்சிகாந்த். ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து எல்லாமே எவ்ரிதிங் எல்லாமே இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே என்ன அர்ஜுனா அப்படின்னு சொல்றாரு. தெரிஞ்சுக்கிட்ட என்ன பண்ண போறோம்? இட்ஸ் வெரி வெரி ஸ்மால். என்னை பத்தி புரிஞ்சிக்கவே முடியாது, ஏன்னா இஸ் சோ பிக் அப்படின்னு சொல்றாரு. இந்த எல்லாமே இது வந்து இன்ஃபேக்ட் இதோட கண்டினியூஷன் அப்புறமா வரும். என்னன்னா பிரம்மநோய் பிரதிஷ்டாய இதெல்லாம் வந்து ஒரு ஜஸ்ட் சாம்பிள் அப்படின்னு சொல்வாரு. சோ 1ல இருந்து 7 வரைக்கும் இந்த சாப்டர்ல பார்த்தது நாமவிது சுரகனா. சோ எல்லாருமே யாரு? தேவர்கள், அசுரர்கள், யாருக்குமே தெரியாது. அப்போ யாருக்கு புரியும்? மச்சித்த மத்கத பிராணம் போதயந்த பரஸ்பரம் கதையந்த மாம் நித்தியம் துஷ்டந்திச்ச ரமந்திச்ச. எப்பவுமே என்னோட டிவோட்டிஸ் அவங்களுக்கு தான் புரியும். ஓகே எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ற அர்ஜுனா. என்ன சர்வம் ஏத்த திருத்தமன்யே அப்படின்னு கண்ட்ரோல் பண்றாரு. அப்போ உன்னோட திவ்யமான விஷயங்கள் காட்டிட்டாரு. வாவ் அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் அ சாம்பிள் ட்ரெய்லர், ரைட்? எத்யத் விபூதி மத்சர்வம் ஸ்ரீமத் ஊர்ஜவமே தத்த தேவா வகச்சந்தி மஜமா தேஜாம்ச சம்பவ. குட்டி சாம்பிள் தான் அப்படின்னு சொல்றாரு. சோ அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி இந்த 18 டேஸும் குட்டி சாம்பிள் தான். அதனால நீங்க வந்து இதோட விடாம நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு ஃபுல்லா கத்துக்கணும். அதனால பகவத்கீதா டெய்லி படிக்கிறவங்க ஆப்பிள் அ டே கீப்ஸ் அ டாக்டர் அவே என்ற மாதிரி பகவத்கீதா படிக்கிறவங்களுக்கு அப்சல்யூட் பீஸ் ஆஃப் மைண்ட் வரும். அது கேரண்டி. ஹரே கிருஷ்ணா. யாருன்னா ராதிகா தாசி கேரண்டி இல்ல, உலகத்துல எல்லாருமே கிருஷ்ணரே கேரண்டி கொடுத்துட்டாரு. அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? வாஞ்ச கல்பதருபியஸ்ச கிருபா சிந்துபியைவ ச பதிதானான் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. அனந்த கோட்டி வைஷ்ணவி ஜெய். ஸ்ரீலா பிரபுபாத்க்கு ஜெய். நாமாச்சாரிய ஹரிதாஸ் டாக்கூருக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா 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 ஹரி ஹரி ஹரே ராமா ராம ராம ஹரி ஹரி. தேங்க்யூ சோ மச் மாதாஜி. கரண்ட் ப்ராப்ளம் இல்ல, பட் சிஸ்டம் என்னமோ ட்ராப் ஆயிட்டே இருந்துச்சு. சாரி, மன்னிச்சிடுங்க. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? செகண்ட் லெவல்ல என்ன இருக்குங்க மாதாஜி? செகண்ட் லெவல்ல வந்து இதுவே இன்னும் விரிவா இப்ப வந்து 18 டேஸ்ல கத்துக்கிறது, அது 40 நாளா இன்னும் டீடைலா படிப்பீங்க. அதுதான் விஷயம். எவ்வளவு லெவல்ஸ்ங்க மாதாஜி? எவ்வளவு லெவல்ன்றதெல்லாம் நீங்க வரி பண்ணிக்காதீங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. ஸ்ரவணம் கிருஷ்ணர் அடையிறதுக்கு லெவலும் இல்ல, கிருஷ்ணர் அடைகிறதுக்கு மினிமமும் இல்ல. சும்மா எவ்வளவு இருக்கோ படிச்சுட்டே போவோம். மார்னிங் ஏதோ கிளாஸ் இருக்குன்னு சொன்னீங்க. அது வந்து லெவல் பேஸ்ட் இல்ல. அது வந்து மார்னிங் பாத்தீங்கன்னா 5:30 மணிக்கு ஒரு ஸ்லோகா, 5:30 to 5:50. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நாங்க ஸ்லோகா பிராக்டிஸ் பண்ணுவோம். 6ல இருந்து 6:30க்கு சைத்தன்யா சரிதாமிர்தா. அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோகா பிராக்டிஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு இன்னொரு 5 மினிட்ஸ்க்கு ஸ்லோகா பிராக்டிஸ் பண்ணிட்டு பாகவதம் கிளியர் வீடியோ. சோ அதுதான் விஷயம். சரிங்களா? சோ நீங்க எல்லாரும் வந்து எல்லாத்துலயுமே எப்போ டைம் கிடைக்குதோ மார்னிங் ஆரம்பிச்சிருங்க. வேற ஏதாவது சப்ஜெக்ட் சந்தேகங்கள் ஏதாவது இருக்குங்களா? செகண்ட் லெவல் இதே குரூப் அப்படியே வருமா, இல்ல அதுல வேற சேர்க்கணுமா? இதே குரூப்பும் வரும், இன்னும் குரூப்ஸும் வரும். ஓகே, இதுலயும் நம்ம இருந்தா போதும், அப்படியே செகண்ட் லெவல்ல வந்துரும்ல. ஆட்டோமேட்டிக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் எல்லாம் பத்மராஜன் மாதாஜி விடவே மாட்டாங்க. டோன்ட் வரி. அப்படியே பாதி சேவையில விட்டு அவங்களும் கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணிடுங்க பத்மா மாதாஜி. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா சப்ஜெக்ட் வைஸ்? இல்லைன்னா நம்ம மீண்டும் நாளைக்கு மீட் பண்ணலாம். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ சோ மச். எல்லாரும் மறுபடியும் நாளைக்கு மீட் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. எண்ட் பண்ணிடுங்க மீட்டிங்.
தேங்க்யூ ரேவதி மாதாஜி. மாதாஜி தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.